கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. தேவன் என்று நம்ம கொடுக்குற ஒரு அழகான வசனம், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஹல்லேலூயா. ஆமாங்க, ஆண்டவர் சொன்னது போலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பத்தையும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பத்தை இறைச்சியும் கொண்டு வந்துச்சான். அப்போ கர்த்தர் கட்டளையிட்டால் அது கண்டிப்பாக நடக்கும். அவர் போஷிக்கிறதுல வல்லமை உள்ளவர். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் தான் சாப்பாடு கொடுக்குறாரு, பெரிய திமிங்கலத்துக்கும் அவர் தான் சாப்பாடு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அதனால தானேங்க அவர் அத்தனை லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போஷிக்க முடிஞ்சிச்சு. கண்மலையை திறந்து தண்ணீர் கொடுத்தாரு, மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, காகங்கள், இறைச்சி, மன்னா எல்லாத்தையும் கொடுத்து தன்னோட ஜனங்களை போஷித்த அவ்வளோ பெரிய தேவன் உங்களை விட்டுருவாரா? நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தரோட கரத்தை பற்றி பிடிச்சிக்கோங்க, வேத வசனத்தில் உறுதியாக நில்லுங்க, அவரோடு கூட நடங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை போஷிக்க அவர் வல்லமை உள்ளவர். அப்படியே செய்வாராக. ஆமேன்.